வசன வாயில் இருந்தபடியால் அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருங்க ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து திருப்பி கொண்டு வர முடியும்னு சொன்னா, யாருடைய வாயில வேத வசனம் காணப்படுகிறதோ அவன்தான் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும். அவன்தான் அக்கிரமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை வெளிச்சத்திற்கு நேராக நடத்த முடியும். அதனால இந்த இடத்துல அவர் எழுதி வைக்கிறார், அவர் வேத வசனம் வாயில் இருந்தபடியால் அநேக ஜனங்களை அக்கிரமத்திலிருந்து அவன் மீட்டு கொண்டு வந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய வாயில எது புறப்படுகிறதுன்னு சொல்லி யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாயில எதுங்க புறப்படுது? மற்றவங்களை குறை சொல்லுவது, மற்றவங்களை கேலியாய் பேசுவது, மற்றவங்களை தவறாய் பேசுவது, மற்றவங்களை இது அப்படி அது அப்படின்னு தவறான காரியங்களை பேசுகிறது. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய வாயில ஆண்டவருடைய வசனம் புறப்படுகிறதான்னு சொல்லி யோசித்து பாருங்க. உங்களுடைய வாயில ஆண்டவருடைய வார்த்தை புறப்படும் பொழுதுதான் அது ஜனங்களை அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் ரட்சித்து கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வேத வசனம் காணப்படுகிறதான்னு சொல்லி யோசித்து பாருங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அதுல சொல்லுது, ஆசாரியனுடைய வாயில் எதை தேடுறாங்க? வேதத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய மனிதனிடத்தில் ஆண்டவர் எதை தேடுகிறார்? வேதத்தை தேடுகிறார். ஆசாரியன்னா யாரு? பாஸ்டர்ஸ். ஒவ்வொரு போதகருடைய இருதயத்தில் ஆண்டவர் எதை தேடுகிறாரா? வேத வசனத்தை ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எனக்கான ஒரு வார்த்தை கிடைக்காதா? எனக்காக ஒரு ஆறுதலுக்கான ஒரு வார்த்தை வராதா? எனக்கு ஒரு அற்புதம் தேவை, அந்த அற்புதத்திற்கான ஒரு வார்த்தை வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த வேத வசனம் தான் அவங்களை போய் என்ன செய்யும்? ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வேத வசனம் தான் அவங்களுக்கு தோல்வியை மாற்றுகிறதா இருக்கிறது. இந்த வேத வசனம் தான் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வேத வசனம் தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வேத வசனம் தான் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வேத வசனம் தான் அவருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வேத வசனம் தான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வேத வசனம் தான் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் ஒரு மனிதனை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவனை உயர்த்துகிறதா இருக்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை தான் அந்த மனிதனை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த மனிதன் மீது தேவனுடைய வல்லமை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், இரவும் பகலும் உம்முடைய வசனத்தை நான்